எல்லா ப்ரொவிஷனும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சம் நம்பர் 31. மிஸ்டர் விகாஸ் ஓன்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. அவர் வச்சுருக்காரு. முனிசிபல் வேல்யூ இருக்குது, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லாமே லைனாக கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு 1 2, ஆர்டர் ஆக்சுவல் ரெண்ட்டு மட்டும் மிஸ்ஸிங்கு, 3 அப்படியே காலியாக வச்சுக்கிறோம். ஸ்டாண்டர்ட் லைனாக எழுதிட்டோம். 96,126-108 இதெல்லாம் பெர் annum respectively. So during the financial year 2025-26, 1/3 of the portion, so in the part of the house is self-occupied, part of the house is let out property, and the provision வருது. Was let out for the residential purpose, குழப்பறதுக்காக கொடுத்து residential, both residential, commercial purpose, both tax treatment same. At a monthly rent of 5,000 rupees, yearly 60,000 rupees. இது வந்து 1/3 மட்டும், 1/3க்கான வந்த ரெண்ட் 60,000 rupees ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ரெமைனிங் 2/3 portion வந்து செல்ஃப் ஆக்குபைட் தான். முனிசிபல் taxes at 11% of the municipal value. 11% of the municipal value நம்ம கால்குலேஷன் பண்ணோம். 10% 9,600 வரும். 11% என்ன நம்ம கால்குலேட் தட்டினா தான் தெரியும். இது வரைக்கும் எல்லாம் ஓகே. இப்போது the construction of the house began in June 2018. Okay. Was completed on 31st May 2021. Okay. So date of borrowing, date of completion கிடைச்சிச்சு. Date of borrowing நம்ம பார்க்கணும். Vikas took a loan of rupees 1 lakh on 1/7/2018. So date of borrowing தெரிஞ்சிச்சு, date of completion தெரிஞ்சிச்சு. எப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சான்னு தெரியாது. So date of repayment pending. So interest paid up to the date of completion or up to the date of repayment, whichever is earlier, is called pre-construction interest. அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடை நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ண முடியாது. அது ஈக்குவலாக 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணி அதை நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லேருந்து தான் நம்ம டிடக்ஷனாக வாங்கிக்க முடியும். ஹீ பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12%. 12% ஆஃப் 1 lakh is 12,000, which is 1,000 rupees per month. 12,000 rupees per yearனா 1,000 rupees per month. அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ செம்ம பார்த்தே சொல்ல முடியுமா? 6ல் ஆரம்பிக்குது. ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் ஆரம்பிக்குதுன்னா 10 months. ஸோ 10 months. இங்கே 31st மேல கம்ப்ளீட் ஆகிருந்தாலும் நம்ம 31st மார்ச் தான் எடுத்துப்போம். ஸோ ஆக்சுவலாக 2 years and 10 months வரும். ஸோ 2 years and 10 months is 34 months. Is it right? 33 months. ஏன் 9 monthsனா ஏப்ரல் மேவை தவிர 12 monthsல ஜூன் இல்லைப்பா, இது ஜூலை. இது இட் இஸ் நாட் ஜூன். ஓகே. விகாஸ் டுக் அ லோன் ஆன் 1/7. இட் இஸ் நாட் ஜூன். பார்த்தாலே தெரியுது 7னா ஜூலைன்னு. ஸோ ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் இது 9 months தான். ஸோ 24 + 9 months 33 months. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் தான் மாற்ற போகிறோம். ஜம்பிங் டு த சொல்யூஷன். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட்டு, இது எல்லாமே 1/3 வேல்யூ எடுப்போம். எக்ஸப்ட் த ஆக்சுவல் ரெண்ட்டு. வேக்கன்சி லாஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ லோன் வந்து 1 lakh, 12%, 12,000 per annum, 1,000 rupees per month. டேட் ஆஃப் borrowing, completion, repayment மூணுத்தையும் போட்டு whichever is earlier, அதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். கம்ப்ளீஷன் இஸ் earlier, so we are treating apply note number 1, 31st March 2021 வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எண்ட் ஆகிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி 18-19ல் ஆக்சுவலாக 9 months தான். ஏன்னா ஜூலை. ஏப்ரல்னா 12 months, மேனா 11 months, ஜூன்னா 10 months, ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 months. எது 2018லேருந்து 2019 வரைக்கும் 9 months. 19-20 12 months, 20-21 12 months, put together 33 months. ஓட ரெண்ட் 1,000 rupeesனா 33,000 by 5, 6,600 ஈக்குவல் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து, கரண்ட் இயர்லேருந்து நீங்கள் வாங்க. அந்த கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அலவுட் இன் ஃபுல் ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அலவுட் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years. அது வந்து ஒரு 6,600, ஒரு 12,000, 18,600 வந்து டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வருஷம் அந்த 18,600 ஆக்சுவலாக 1/3 தான் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு 1/3 தான் வரும். லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு 1/3 வரும். ஸோ லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு 1/3 அப்படின்னா 6,200. செல்ஃப் ஆக்குபைடுக்கு தான் 12,400. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ளிட்டை கண்டுபிடிக்க தான் சேலஞ்ச். ஸோ 18,600 கண்டுபிடிச்சிடலாம். பட் இது 1/3 6,200னா 2/3 12,400
டிவைட் பை 3 போட்டு மல்டிப்ளை பை 2 போடுறது சிங்கிளாக வச்சுப்போம், அவ்வளோதான். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 2/3 இன்ட்டு வச்சுருக்காங்க. எங்கே 2/3 கொடுத்துருக்காங்க, கொஷனில் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2/3 போர்ஷன் வாஸ் செல்ஃப் ஆக்குபைட். ஸோ எல்லாமே 2/3 வேல்யூ கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஆனுவல் வேல்யூ நில்லு, செல்ஃப் ஆக்குபைடுக்கு வேல்யூயே இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 12,400, மேக்ஸிமம் 30,000 to 2 lakhs, certain cases 30,000, பட் இங்கே லெஸ் தென் 30,000ன்றதால மேட்ரு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. 12,400 லாஸ்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் முன்சிபல் வேல்யூ எல்லாமே 1/3 எடுக்கணும் எக்ஸப்ட் த ஆக்சுவல் ரெண்ட்டு. ஹையஸ்ட் ஆஃப் 1 to 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2 இஸ் 60,000 rupees மைனஸ் முன்சிபல் டேக்ஸ் 1/3 தான் எடுக்கணும். மறுபடியும் முன்சிபல் டேக்ஸ் 3,520. எப்படி முன்சிபல் டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன? முன்சிபல் டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 11% ஆஃப் 96,000. 11% ஆஃப் 96,000 எவ்வளோ? 96,000 மல்டிப்ளை பை 11%, 10,560 வருது. டிவைட் பை 3ன்னு போடுறோம் 1/3 கண்டுபிடிக்கிறதுக்கு. 3,520 இதான் முன்சிபல் டேக்ஸ். ஸோ அதை கழிச்சிடும். அதை கழிச்சதுக்கப்புறம் வர்றதான் நெட் ஆனுவல் வேல்யூ. அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் செக்ஷன் 24 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowed capital. இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowed capital வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி ஆகுது. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்றப்போ ஃபுல்லி அலவுடு. எவ்வளோன்னு பார்க்குறோம், 6,200 தான் வச்சுக்கோ, லிமிட்டே கிடையாது. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 33,336 வருது. ஆல்ரெடி ஒரு லாஸ் இருக்குது 12,400. செட் ஆஃப் பண்ணால் 20,936 வருது. அவ்வளோதான். ஸோ என்ன சேலஞ்ச் இந்த கொஷினை பார்க்குறோம். இதெல்லாம் ஆர்டராக ஃபஸ்ட்டு எழுதுறது ஒரு பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஏன்னா நம்ம அப்போ தான் ஹையஸ்ட் ஆஃப் த 3, ஹையஸ்ட் ஆஃப் 1 to 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2 போட்டு GAV கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். ஆக்சுவல் ரெண்ட் வந்து 5,000 rupees per month. இது ஃபுல்லாக எடுக்கணும்னு தெரியணும். 1/3 போர்ஷன் லெட் அவுட்டு, 2/3 போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைட். 2/3 போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைட் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு தெரியணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowed capital மேக்ஸிமம் 30 or 2 lakhs பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிகேன் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிகேன்லாம் கணக்கே கிடையாது. கம்ப்ளீஷன் எப்போ லோன் எடுத்தான், டேட் ஆஃப் பாரோயிங், கம்ப்ளீஷன், ரேட் ஆஃப் ரீபேமெண்ட் கொடுக்க மாட்டான், அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கால்குலேஷன் பண்ண தெரியணும். ஜூலைனா 9 monthsன்னு தெரியணும். ஸோ 2 years 9 months ஸ்பெண்டிங் 33 months. அந்த 33 ஒரு மாதத்துக்கு 1,000 rupeesனு கால்குலேஷன் பண்ண தெரியணும். ஏன்னா இயர்லி 12% per annum 12,000, மந்த்லி 1,000 rupees, 33,000 into 33 into 1,000 33,000. அது ஈக்குவலாக 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுற ப்ரொவிஷன் தெரியணும். அந்த இயருக்கு ஃபுல்லி அலவுடுன்ற ப்ரொவிஷன் தெரியணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் அலவுடு இல்லைன்றது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சம்மை போட்டுடலாம். அதே மாதிரி முன்சிபல் டேக்ஸஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பண்ண போகிறதில்ல. பட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு முன்சிபல் டேக்ஸஸ் கழிக்கிறப்போ அதோட போர்ஷன் எவ்வளோ 1/3. அந்த 1/3 முன்சிபல் டேக்ஸ் 3,520 மட்டும் தான் டிடக்ட் பண்ணுறோம். அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி 12,400 இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. நான் 2/3 இந்த ஸ்ப்ளிட்டு நமக்கு போட தெரியணும். 6,200 தான் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற ஸ்ப்ளிட்டு போட தெரியணும். அதை போட்டு தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோட 12,400 செட் ஆஃப் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். சம் போட ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு ரத்தத்தில் ஊறிடும். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.